புதுசா இப்போ காவல் ஆய்வாளராக புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நாகூரில் இருந்தேன். அடிக்கடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன், பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசா நான் வந்து அறந்தாங்கி காவல் நிலையத்துக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ஊர் வந்து பேரு மாத்தூர் ராமசாமிபுரங்களா? சரிங்க. நீங்க உங்க பேருங்கய்யா? பழனிமுருகன் ஐயா பேரு. நீங்க இங்க என்னவா இருக்கீங்க? ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கீங்க. எத்தனை வருஷமா இங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க? நான் 25-30 வருஷமா 25-30 வருஷமா பொது வாழ்க்கையில இருக்கீங்க. இப்ப என்னன்னா சன் நியூஸ்ல வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த மாதிரி காவல்துறைக்கு வந்து திருவிழா செலவுல 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போர்டு போட்டதா ஒரு நியூஸ் வந்து வந்தது. அதை வந்து ஐயாட்ட என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு போலான்னு நாங்க வந்திருக்கோம். சரிங்களா? இல்ல சார், அவங்க வந்து இந்த நன்கொடை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சரிங்க. கணக்கு காமிக்கிறதுக்காக அந்த பையங்க வந்து சின்ன பையனுக்கு இப்படி பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான். சரிங்க. காவல்துறைக்கு எந்த அப்படி 10,000 ரூபாய் போர்டு போட்டு எதுவும் போர்டு ஊருக்குள்ள வச்சாங்களா? இல்ல, போர்டெல்லாம் வைக்கல. செல்லுல அனுப்பி இந்த வெளிநாட்டுல இருந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல, ஆமா, அவங்களுக்காக வந்து இந்த மாதிரி இப்படி அந்த செலவு அந்த செலவுன்னு சொல்லி சரிங்க இதைத்தான் பண்ணிருக்காங்க, தவிர வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு இது வந்து ப்ரூஃப் வந்து செல்ல சர்க்குலேட் ஆயிட்டுங்க. அவ்வளவுதான். இல்ல, நான் திரும்பவும் கேக்குறேன். 10,000 ரூபாய் போலீஸ் காவல்துறை செலவு அப்படின்னு போட்டு 10,000 ரூபாய் போட்டு ஏதாவது போர்டு இங்க வச்சீங்களா? இல்ல இல்ல, போர்டு இதுல ஒரு போர்டு நாங்க வரும்போது இருந்துச்சு. அதுல வந்து 1000 ரூபாய் போலீஸ் செலவுன்னு இருந்தது. அதை நான் பார்த்தேன். அது என்ன செலவு? இல்ல, வந்து காவல்துறை இங்க இருந்து வருவாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு ஊர்ல கணக்காம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து நீங்க அங்க வந்து இந்த பஸ்ல வந்து இப்ப சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு 4 பேர் வருவோம். இங்க இருந்து பப்ளிக் வருவீங்க 4 பேர். அங்க ஊர்ல இருந்து நம்ம அறந்தாங்க வந்தது ஸ்டேஷனுக்கு வருவோம்ல. சரிங்க. நீங்க யாருக்காவது போலீஸ்க்குன்ட்டு ரூபாய் எண்ணி கையில எதுவும் கொடுத்தீங்களா? ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி கொடுத்ததே இல்ல. வருவாங்க, நாங்க இது பண்ணுவோம், எங்களால முடிஞ்ச வந்து பண்ணுவோம் செய்வோம், அவ்வளவுதான். சரி, பாக்கி இதெல்லாம் எதுவுமே நாங்க பண்றது இல்லை. இந்த திருவிழாக்கு நான் கேக்குறது, இந்த போர்டு வச்சாங்கல்ல, இந்த 1000 ரூபாய் பணம் எதுவும் கையில கொடுத்தீங்களா? இல்ல இல்ல இல்ல. அது வந்து அங்க வந்து டீ செலவு ஸ்டேஷன் வந்து நீங்க செலவு 4 பேர் 5 பேர் வந்து செலவு சொல்றீங்க. அது ஊர்ல வந்து வரையில அவங்க வந்து இந்த அமானிய செலவுன்ட்டு ஏதாச்சும் நாங்க ஒரு பண்ணணுங்கிறதுக்காக. அது என்ன எப்படி கணக்கு? சரி, உங்களுக்கு இப்போ நான் தான் அறந்தாங்க இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு எதுவும் புகார் எதுவும் என்கிட்ட தர விரும்புறீங்களா? இந்த மாதிரி காவல்துறை பணம் வாங்கிட்டாங்க அப்படி எதுவும் புகார் எதுவும் தர விரும்புறீங்களா? ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணும் கிடையாது. வேற எதுவும் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி மிரட்டி எதுவும் அப்படி பண்ணாங்க? அந்த கிடையாது, அது ஒண்ணுமே இல்ல. அவங்க சும்மா ஏதோ அந்த வர்ற மக்கள்கிட்ட வந்து கணக்கு காமிக்கணும், போகணும். இப்போ உங்களோட ஸ்பான்சர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த கண்டவுட்ல போடணும். போடாட்டி நாளைக்கு இந்த பாருங்க, இங்க பாருங்க, அந்த ஒரு கண்டவுட் இருக்கு. ஆமா, இருக்கு இருக்கு. அது யாரு எவ்வளவு கொடுத்தாங்க, என் பேரோட இருக்கும் பாருங்க. சரிங்க. இந்த பழனிமுருகன் ஊராட்சி மன்ற ஒரு 3000 இருக்கும். ஆமா, இருக்கு. இருக்கா? அது மாதிரி கொடுக்குறவங்களை வந்து போடாட்டி இங்க உள்ளவங்க இது பண்ணுவாங்கிறதுக்காக பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை சார். சரிங்க. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுனாலும் எந்த காலையில காவல் நிலையத்துக்கு வந்து என்னைய நேர்ல பார்த்தோ இல்ல என்னை தனியா சந்திச்சோ புகார் எதுவும் நீங்க கொடுக்கணும் கொடுக்கலாம். நிகழ்ச்சி இடத்துக்கு ஐயா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி ஐயா தான் வந்து கேமரா இதெல்லாம் நல்லா சூப்பரா போடுறீங்களா? இல்ல சார் தான், சார் சொன்ன மாதிரி பண்ண சொன்ன பசங்க பண்ணிட்டாங்க. இது நல்லா பாதுகாப்பு 24 மணி நேரமும் ஊருக்கும் மக்களுக்கும் நல்லா பாதுகாப்பா இருக்கு. சரிங்களா? சரி, வேற எதுவும் என் மனசு எதுவுமே இல்லை. ஐயா கிட்ட வந்து இந்த திருவிழா பரிசம் கேட்டேன், எதுவுமே இல்லாம குரலாம் பண்ணாங்க. வேற ஒன்றும் சும்மா அந்த பயலுக்கு ஏதோ செலவை காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. தப்பாலாம் யாருக்கிட்டையும் கொடுக்கவும் முடியல, போக முடியல. சரிங்க. வர்றேன் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். வரேன் இதுக்காக வந்து இதெல்லாம் சொல்லி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வேற ஒன்றும். சரிங்க. சரிங்க, நன்றி. சரி, வணக்கம்.